ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா கெத்தா வின் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சு நடந்ததுங்க. இதில் வந்து முதல் நாள் முடிவில் வந்து பங்களாதேஷ் வந்து 103 ரன்னு 3 விக்கெட் இருந்தாங்க. அடுத்து 3 நாள் வந்து மழைங்க. 4வது நாள் மேட்ச் வந்து தொடங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 233 ரன் மட்டுமே பங்களாதேஷ் எடுத்திருந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாங்க. பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதால் இந்தியா வந்து தடுமாறவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் இவங்க தாங்க. ஜெய்ஸ்வால் நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி அரசத்தை எடுத்தார். 3 நாள் மழை தொடர்ந்து பெஞ்சதால் மேட்ச் நடக்கல. 4வது நாள் மேட்ச்சு நடந்தது. 2 நாள்லேயே மேட்ச் முடிஞ்சது வந்து ரசிகர்களுக்கு வந்து அதிர்ச்சியே கொடுத்துருச்சுங்க. ஏன்னா 2 நாளில் டெஸ்ட் முடிகிறது ரொம்ப கஷ்டமானது. ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸை தொடங்கினாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 285 ரன்னு 9 விக்கெட் இருந்தாங்க. அப்போது பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா டிக்ளேர் பண்ணிட்டார். ஏன்னா 4th டேங்கிறதால வந்து லாஸ்ட்டுங்கிறதால ஸோ பார்த்திங்கன்னா டே 5ல் வந்து முடிஞ்சிடும் டெஸ்ட்டுங்கிறதால 26 ரன்னு பின்தங்கிய நிலையிலே ஆடினாங்க பங்களாதேஷ். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் பண்ணுவாங்க இந்தியாவுக்குன்னு பார்த்தா 146 ரன்னுக்கெலாம் சுருண்டுட்டாங்க. அந்த அணியில் வந்து பார்த்திங்கன்னா பவுலர்கள் ரொம்பவும் விக்கெட் எடுத்திருந்தாங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 195 ரன் அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா கடைசி நாளில் வந்து வெற்றியை நிலைநாட்டிட்டாங்க. ரோஹித் சர்மா பழைய மாதிரி ஃபார்மில் இல்லை, அவரும் அவுட் ஆகிட்டார். ஸோ பார்த்திங்கன்னா 2 நாள்லேயே டெஸ்ட்டு முடிஞ்சிருக்குங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் க்ரூஷியலான மேட்ச்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா ரசிகர்களே சந்தோஷப்பட்டுருக்காங்க. மேட்ச் வந்து டை ஆகிடும் அப்படின்னு நினைக்கும்போது கடைசி வரைக்கும் நல்லா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்திய ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வாலும் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் அரசத்தை பூர்த்தி செய்தார். ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நிதானமான ஆட்டத்தை ஓப்பனிங்கில் இளம் வீரர்கள் பயன்படுத்தினாங்க. இதிலேருந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் 2 டெஸ்ட் மேட்ச்லையுமே 2லேயே வின் பண்ணி தொடரையும் கைப்பற்றி கோப்பையும் கைப்பற்றிட்டாங்க. புள்ளி பட்டியல்னு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து டெஸ்ட் சாம்பியன் டிராஃபி வர மேட்ச்சு போட்டியில் வந்து புள்ளி பட்டியலில் முதல் இடத்துல தக்க வச்சுருக்கு இந்தியா. இது வந்து இந்திய ரசிகர்களும் ரொம்பவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா எல்லா ஃபார்மேட்லையுமே முதல் இடத்துல இருந்தாங்க. டெஸ்ட்டு மேட்ச்லும் பார்த்திங்கன்னா பின்தங்கிய நிலையில் 2வது இடத்துல இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷுக்கு எதிராக புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல வந்திருக்காங்க. 2 டெஸ்ட் மேட்ச்சுங்கிறதால வந்து இந்த மேட்ச் வந்து ரொம்பவும் க்ரூஷியலாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கடைசி டே வந்து மேட்ச் இந்த அளவுக்கு முடியும்னு யாரும் எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு மேட்ச் முடிஞ்சிருக்குங்க. மற்ற டீமாக இருந்தால் மேட்ச் ட்ராவாக இருக்கும். இது வந்து சொத்த டீமுங்கிறதால வந்து இந்தியா வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் நினச்சிருந்தாங்க. அதேமாரியே வந்து கடைசி டேயில் வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. மற்ற வீரர்கள்னு பார்த்திங்கன்னா விராட் கோலி ஓரளவுக்கு எந்த ஒரு அரைசதமும் அடிக்கலனாலும் டீசெண்டான ஸ்கோர் எடுத்தார். பங்களாதேஷ் வீரர்களும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா பேட்ஸ்மேனுக்கு அள்ளு விட்டாங்க. ஏன்னா ஒரு எதிர் டீம் மாரியே வந்து அவங்க வந்து வழி நடத்தினாங்க. ஸோ பார்த்திங்கன்னா முதல் நாள் முடிவில் வந்து பங்களாதேஷ் இந்த ஸ்கோர் இருந்தாங்க. அடுத்த 3 நாள் கேப் விட்டு 4வது 5வது டேவில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் நினைக்கல. கடைசி வரைக்கும் நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க ஜெய்ஸ்வாலும் KL ராகுலும். இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்தியா கெத்தா 2வது டெஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ரசிகர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாங்க. டே முடிஞ்சிடும்னு நினச்சாங்க. புள்ளிப்பட்டியில் டெஸ்ட்டு தரவரிசையில் இந்தியா முதல் இடத்துல இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வரும் போட்டி டெஸ்ட்டில் வின் பண்ண முதல் இடத்தை தக்க வச்சு சாம்பியன் டிராஃபிக்கை வெல்லுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் நினைக்கிறாங்க. ஸோ அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.